சிங்கம் தானே கொடுங்க. பத்தாதே பாஸ். என்ன கேட்ட இது கேட்ட பொழந்துட்டு வரேன். ஓட்ட போயினேங்கறாங்க. இல்ல. பேர்ல வச்சு இது பண்ணுவாங்க. சீதனே. ஆமா. பத்தாதே டீ. இந்த வடகிட வந்திருக்கோம். நம்ம கிடைக்கலையா தீபாயாது அவர் வருவார் பஸ்ஸுக்காரன் ஒருத்திட்டே இருந்தாரு. நான் உங்களுக்கு முன்னாடி வந்து சுரேஷ் கொஞ்சம் தாங்க போட்டு பண்ணி நிற்கும். ஃபஸ்ட்டு பண்ணி லோக டீ லோக டீ தம்பி. இல்ல வேணாம் சார். அவருக்கு அவன் குடிக்க மாட்டான். சூரா கண்டிப்பா. சுதேஷ் இல்ல அப்படி போய் வாத்தம்பி டீ சாப்பிட உடம்பு நல்லது. லோகேஷ் உங்களுக்கு அவர் குடிச்சிட்டேன் சார். எக்ஸ்ட்ரா ஊத்திட்டீங்க சார். நான் கொஞ்சம் ஊத்திப்பேன். நிறைய இருக்கு முடிச்சு சார். ஒரு கிளாஸ் மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணு. யாருக்கு சூடாரிச்சு சூடாரி சின்னதான எல்லாம் ரெக்கார்டு அவங்க டீம் வச்சிருக்காங்களோ. பஞ்சுவல் எஸ் கரெக்ட் இதுதான். எங்க யோகி யோகி பாடக் யோகி கெட் ரெடி. ஏய் சதீஷ் மேடம் நீ எடுத்துட்டீல ரெடி நிக்கிட்டா சார் எடுத்துட்டா. இல்ல கொஞ்சம் முன்னாடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க அவங்க பின்னாடி போகணும். வா சொக்காரு பார்க்கணும். வேற வெயிட் இருக்கு. இல்ல அங்க வர தெரியுமா ஜூம் டிஸ்கவுண்ட் கரெக்ட்டா பிச்சதா சார். எத்தனை வருது? ஓ 25
ஏற்றி வைக்கலாம். தெரிஞ்சா இவர் கூட வந்திருக்கலாம். வினோத் அது அவர் எஸ் போடவே இல்லையே. அது வந்து எஸ் போட்டா பாதிப்பு அதிகமா இருக்கு. இஸ் பை பை மாமா பை. இஸ் பை போடலாம். சைக்கிள் கண்டிப்பாக ஓட்டு நான் சைக்கிள் தான் கண்டிப்பாக ஓட்டு அங்க இருக்கான கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆடிதான் கொஞ்சம் கண்ட்ரோல் ரொம்ப டைம் விவசாயம் ஆனோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வரலாம் இது பொறுத்து எவ்வளோ நேரம் போட்டுட்டே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி போட்டு உட்காடுறாங்க. ஓடி வேர்ல்டு கப் விளையாட விட மாட்டாங்க. அதனால அவனுங்க வந்து கோலியை விளையாடுறது ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு ஒருத்தராவது கால் பண்ணுவோம். ஒருத்தரே ஏதாவது கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நானும் லோன் தானே பாருங்க. நம்ம ஒரு ஆடி ஒரு பல்பு ஆடுங்க. அந்த ஒரு இதெல்லாம் யோசிச்சு அதெல்லாம் அப்பதான் தெரியும். அதெல்லாம் அந்த மாதிரி நான் சர்ச்சுக்கு போகணும். வீட்டில் அடிப்பாங்க. காலையில் ஷிஃப்ட் போயிட்டாங்க.
டிஃப்ரெண்டா போறாப்ல கொஞ்சம் 17 நிமிஷம் இது என்ன போறாப்ல இல்லைங்க நம்மளுதானா இல்லையே இது மேல இருக்கு இது மாதிரி இருந்தா நமக்கு இல்ல நமக்கு ஃபுல்லாவே சேதான் நான் நடுவுல இருக்கேன் இவன் மேல படுத்துதான் கிடக்குறேன் நான் உட்கார முடியல பஸ்ல இறங்குது இதுக்கு முன்னாடி பஸ் ஆமா இது சுத்துற பஸ் ஏமாத்துறாங்க இவன் எக்ஸ்பிரஷன் தான் பேரு 100 மீட்டருக்கு ஒரு ஸ்டாப்ல அது இல்லாம ஃபுல்லா இது மெட்ரோ இது போடுறாங்க பேருந்து வேகமாவே வரும் இதே நம்ம பைக்ல வர்ற ரூட் இந்த ரூட்ல ஒரு த்ரோ வரைக்கும் இப்போ கரெக்டாக ஒரு த்ரோ கூட பண்ணவே நல்லா பால் நேம் சொல்லிட்டு கூட அடிக்கலாம் அடிக்கலாம் running boys live வரலடா Bishad batting Anand பாஸ் ரெண்டு அப்டேட் ஆல பாஸ் வரல ஓவர் ஜோரா நான் ஃபீல்டிங் பண்றது தான் வந்து வரல பேட்டிங் தான் இருக்க போறேன் ஃபீல்டிங் தான் நினைக்கிறேன் அப்படி எடுத்து கொடுக்குறாங்க வா நோ பால் நான் கூட 50 ரன் அடிக்கலாம் வரல அதிக அடிச்சா அடிக்க மாட்டேன் வரல அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓபன் வெளியே நின்ட்டாங்க இல்லை நீ இதை விட்டு தானே வெளியில் வந்தாலும் அவுட்டு அப்போ அவுட் ஆகுது करेक्ट है बस बताओ
சொல்லுங்க முடியலையா உனக்கு நெட் கிடைக்குதா பாரு உனக்கு கிடைக்குதா அவருக்கு நெட்ல இருக்கும் பாரு ரன் போடுறது இல்லையோ நெட் ஆன் பண்ணி தான் இருந்துச்சு இல்ல அவர் மறுபடியும் இப்ப நான் மாத்துறேன் என்னோடது இப்பதான் ஆன் பண்ணேன் Excellent shot, Anand. Great shot. கரெக்ட்டா பண்ணிட்டீங்க நல்லா இருப்பல ஓ சாரி தெரியல Timing and the boundary for timing லாம் பாருங்க. அது வந்து சீரிஸ் தொட்டு 22 for 4 3 22 ரன்னா அதுதான் 3 ஓவர் for 3 ஓவர் இது அப்டேட் ஆகல ஆவண்ணா கொஞ்ச நேரம் ஆவண்ணா கொஞ்ச நேரம் ஆவண்ணா லேட்டா போறா குட் ஷாட் Make it. பரவாயில்லை ரிலாக்ஸ் Running boys. லோகோ உன்னோட கடைசி உங்க டீமோட விளையாண்டோம் ஆமா டெய்லி போயிட்டு சொல்லுவாங்க இவங்க டீம் இது கொஞ்சம் உடம்பு பொண்ணோட பர்த்டேக்கா அதுக்கு ஒர்க் பையனுக்கு பர்த்டே அதுல இருங்க அப்டேட் மட்டும் கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் வரணும் 15 மினிட்ஸ் ஆமா ஆமா கைஸ் வாழைப்பழம்லாம் இருக்கு இன்னும் சாப்பிடலாம் ப்ளஸ் வாழைப்பழம் இருக்கு வேணுமா வீட்லயே பரவாயில்ல அபிஷியலே அப்படிதான் காலையில என் போன் அடிச்சா யாரும் தெரியுமா அந்த டு நாட் டிஸ்டர்ப் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிக்குது என் போன்ல 10 to 6 சாமி குரூப்ல சேர்க்கல அவர் சேர்க்கல கார்த்திக் சேர்த்துல சேர்க்கல ஒரு தம்பி கார்ட்லாம் இருக்கா தம்பி கார்ட்லாம் இருக்கா கார்டு ஆடிங்களா முன்னாடி இல்ல சார் ஃபர்ஸ்ட் டைம் நேத்து வாங்குனியோ என் உன் சிந்தனையை செய்யல என்னை போலே உள்ளதானே ஓ மிஸ் ஆயிடுச்சு நல்ல எய்ம் நல்ல பக்கத்துல ஸ்ட்ரைட் தான் டைமிங் ஸ்ட்ரைட்ல கரெக்டா ஆன் போட்டுருக்காங்க இது எஸ்எஸ்காருக்கும் பறந்துருங்க பாருங்க அப்படியா நல்லா இருக்கு அந்த பையன் கேப் கொடுத்தீங்க நல்லா போகும் அந்த பையன் கேப் என்ன கேப் நமக்கே கேப் இல்ல எனக்கு இன்னை வரைக்கும் கேப்பே தரல நீங்க 2 மாசம் கேட்டுச்சா கேட்கல இன்னும் கொஞ்சம் சத்தமா சும்மா ஒரு கேப் இருக்கு வரல இல்ல அது வாங்கிட்டேன் இன்னும் வாங்கி போறேன் யாரோ அலாரம் வச்சிருக்காங்க முடிஞ்சு வெள்ளை கலர்ல இது அலாரம் இல்ல லீவ் பண்ணியா இல்ல அலாரம் ரொம்ப தூக்குடா 4 வா கேர்ஃபுல் Good running, Anand. Good running. நீட்டெல்லாம் ஓட வேணாம் இல்ல சீனி கையில நிப்பாட் பண்ணாரு அதனால தான் நமக்கு இது அப்டேட் ஆயிடுச்சு நான் வந்தவன அப்டேட் ஆயிடுச்சு அதான் யாரோ இந்த எக்ஸ்ட்ரா வியூஸ் வராதனால
ஆனது நல்ல இந்த ஷாட் அதிகமாக அடிப்போம். ஆனது எக்ஸ்ட்ரீம் சைடா அதுக்குள்ளலாம் ஒண்ணும் இல்லை. அம்பேர் ஒரு மாதிரி பசி எடுக்கும். ஆயிடுச்சு சும்மா நேரத்துக்கு இருந்ததுன்னா அது வந்துச்சு நீ வந்து சாப்பிடுறீங்களா? அதான் கரெக்டாக தான் வியூஸ் Going guys. பின்னாடி இருக்காது. நான் வந்து ஆமா, அங்கெல்லாம் மண்ணா தான் இருக்கும். என்ன எப்படி போடுறாங்க விட்டாடா செம்ம. Careful Vinod. நல்ல காலம் நல்ல மேட்ச் தான். கேஎல் ராகுலும் இல்லை சான்ஸே கிடையாது. 2 விக்கெட் 2 பால்லே 4வது பால்லே அவுட்டு ஃபுல்லாக நிட்டாங்க சார் 2 பேருமே செமையா. ஆஃப்ல தான் நிச்சான். ஏய் ஆஃப்ல தான் வீசினாங்க. ஆஃப்ல தான் மிஸ் ஆஃப்ல தான் வீசினாங்க. பால் மிஸ். சரி வீடியோ வருது வின் பண்ண நிப்பாட்டி தான் பார்க்கணும். இப்போ பட்டுச்சு. இதே ஷாட் தான் அடிச்சான். இதே ஷாட் தான் போய் அடிச்சான். இப்படி அடிக்கிறேன் பேட் விட்டு அது அப்படியே ஆஃப் அடிச்சாரா? ஆமா அது எனக்கு தெரியல நினைக்கிறேன். இதே ஷாட் தான் கொஞ்சம் மேலே தூக்கி அடிச்சோம். இப்போ அவருக்கு காலை எப்படி வச்சாங்க? அப்படியே கால் கூட நீ காலை பார்க்குறேன். நான் பேட்டை பார்க்குறேன். நானும் பேட்டை தான் பார்த்தேன். அவரை இந்த ஸ்டெப்பு தான் கால் வச்சு அப்படி அழகாக தட்டினாரு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க இது ஹிட் பண்ண வெளியே இதெல்லாம் இங்க இதெல்லாம் பால் போடு உள்ளேருந்து பொம்மை நிப்பாட்டி வைப்போம்ல, கடையில பொம்மை பால் வருது ஒரு அசையும் இல்லை. இங்க டிங்குன்னு வந்து நின்று நல்லா கலட்டிட்டு வந்து காமிக்கிறாரு. இங்க விருந்து இருக்கு சரியான அடி சொப்புன்னு கட்டுறீங்க. 5 overs 30 6 runs. திலக் லேட்டாக தானே வரான் சந்திரகுமார். அவனுக்கு இது பனிஷ்மெண்ட் வட முடியாது அப்படின்னு சொல்லுங்க. வடையே போட்டான். ரெண்டையும் கலந்து இந்த மாரி அப்புறம் வடை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் போண்டாயம் வாங்கிட்டு வந்து கேட்குறது. ஃபைன் 7:30 மணிக்கு ஒருத்தன் ஃபைன். நல்லா போச்சு. கமான் சதீஷ் ஃப்ளாட்டா போச்சு. விக்கெட் வேணாம் சதீஷ். ஓகே பாஸ் என்ன சொல்லணும்? சரிங்க நான் ஸ்பீக்கரில் நானே பேசுகிறேன். நீங்களே சொல்லுங்க. ஸ்பீக்கரில் நாளைக்கு எத்தனை பாஸ் சொல்லுங்க. சரி அவங்க ரன்னிங் கால் பண்ணி பார்த்தேன். வரட்டும். இங்கேயே இப்படி அடி வாங்குது.
பேட்டிங் பேட்டிங் ஏய் லேட்டா தானே வர லேட்டா வரேன்னா வடை போண்டா வாங்கிட்டு வா சரி வா வாட்டோட பாஸ் பிஃபோர் நான் சொல்லுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன் பாஸ் சொல்றதுக்கு முன்னாடி அப்படி போட்டு போட்டு இல்ல போடாதனால தான் அடிக்கும். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு நாங்க வைக்கிறதுலாம் பெருசு இல்லை நீங்க வைக்கிறது தான் பெருசு பஸ் இந்த ஹெல்மெட் வேண்டாம் என்ன பேச வைக்கிறீங்களா பஸ் பாவம் கீப்பர் கவரால கொஞ்சம் நவுட்டர்ல நவுத்தி வச்சிருவா நல்லா தெரியுது சும்மா நல்லா தெரியுது ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுனா கொஞ்சம் தெரியல நல்லா தெரியுது அள்ளி விட்டா எங்க வந்துட்டு இருக்கியா வந்துட்டேன் அள்ளி விட்டான் ஸோ அப்போ போண்டாய் வடை இல்லை. ஓடலையா இருக்கட்டும் வேணாம் சொல்லிட்டேன் ஏன் இல்லை என்ன ஒரு ரூபாய் இருக்கு ஹாஸ்பிட்டல் விட என்ன போயிருக்கலாம் சார் ஐஃபோனா ஐஃபோனு ப்ரோ ஐஃபோன் அப்படியா சென்டர் பட்டன் வச்சு இல்லை ஆமாம் ஆமாம் ஐஃபோன் தெளிவாக இருக்கு சார்ஜருங்க அதை அப்படி வச்சுருக்காங்க இப்போ வந்து மாற்றி விட்டேன் எப்படி இது ஆடுது எதுவுமே பண்ணல போட்டு கீழே ஆடுது கீழே நம்ம காற்றுக்கு ஆடுது காற்றுக்கு இதுதான் லேசாக தான் இருக்கும் பரவாயில்ல ஐஃபோனில் எவ்வளோ தெளிவாக இருக்குது ஜூமில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜூம்ல தான் வச்சிருக்காங்க ஜூமில் இருந்தால் ஆடும். கீப்பர் பாவம் கவரால மியூட்டில் இருக்கா மியூட் இல்லாமல் இருக்கா நீ பேசுறதுலாம் கேட்கல தெரியல நம்ம என்ன தொட்டு இதோட தான் வரும் அடியோட தான் இருக்கும் இல்ல இல்ல அவங்க வேலை யூடியூபா இருந்தா பின்னாடி பேக்ரவுண்ட் இது எடுத்துட்டு அவங்க எல்லாம் தானே பேசுவாங்க அப்படி மூடி போட்டுலாம் அப்புறம் பின்னாடி பேசி எடிட் பண்ணி தான் போடுவாங்க. அதெல்லாம் அடிக்கிற சவுண்டு கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த சவுண்ட் தான் கேட்குறது. அதெல்லாம் மைக் அதுக்கெல்லாம் உண்டு மைக் அங்கே இருந்தால் தான் கேட்கும். அம்பேட்ட கொடுத்துருக்கலாம் வைங்க சிம்பிளா செதான் தெரியும் இளவர் இது ஏய் இதா அங்கே வாங்க ஜிடிஜியா வந்துரும் நல்லா
அடிச்சிருந்தா போயிட்டு அது பால் நான் ஷாட் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் பேட்ல போட்டுது அப்படி ஆமா ஆமா தெரிஞ்சது தான் ஹைட் போல நடந்து போயிருந்தா கூட கீப்பர் அடிச்சிருக்க மாட்டாங்க உங்களுக்கு போய் டைம் ப்ரோ என்ன ஹெல்மெட்டா இங்க இருக்கீங்க லேட்டாக வரீங்க பேட்டிங் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு சரி ஓ early money ஆயிடுச்சா வெரி குட் ஆனால் லேட் ஆகிடுது ஓகே அவங்களும் ரிலாக்ஸ் ஆகிக்குவாங்க பேட்டிங் ஆனந்த் கேமராக்குள்ள சொல்றாரு சொல்லு ஓரளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம். நமக்கு விக்கெட் ஃபாலோ டவுன் இல்லாமல் அப்கமிங் எல்லாமே விட்டுரு தானே. ஷார்ட்ரா plenty of banana today. Seriously, 40-50 இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரன்னிங் பசிக்குதா? நல்ல ரன்னிங் நினைக்கிறான் சதீஷ். நல்ல பாஸ்ட் ரன்னிங். ஐ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். போண்டா வர இல்ல. நான் வந்துட்டேன். நொறுக்கியா நீ இல்லை என்றே அவளை உள்ள வந்துட்டேன். நான் வந்து திரும்பி மேப் பட மாட்டேன். திரும்பி மேப் போட்டு திரும்பி உள்ள வந்தேன். நீ காப்பி நினைக்குமா ஷாட் ஆனர். நம்ம பேசுனதுனால
அதான் பார்த்து ரொம்ப சொல்லணும் கடவுளும் போகிறது எல்லாரும் அந்த படம் பார்த்தீங்கல்ல, அதனால யாரும் அப்படி பேசக்கூடாது சரியா? யாராவது நீங்க பண்ற சம்பவம் எனக்கு தெரியும். பாஸ் நீங்க முதல்ல அதை பார்த்தீங்களா? அந்த பால் பார்த்துருக்கீங்களா? அதாவது நீங்க ப்ரிடிக்ட் பண்ணோம். பார்த்தீங்களா? கேட்டுக்கிட்டீங்களா? பாஸ் டர்ஃப் தான் உங்களுக்கு வந்து பிளைனா வரும், கிராவல்ல சேஞ்ச் ஆகும். நீங்க ப்ரிடிக்ட் பண்ணணும். நம்ம எப்படியுமே ப்ரிடிக்ட் பண்ணணும். அன்பிரடிக்டபிள் தான். ஆஹா, கிராவல் நீங்க தான் ப்ரிடிக்ட் பண்ணணும். சரி கேமரா மாதிரி கேட்கணும். எடுத்துட்டு வந்துச்சு எல்லாரும் வச்சிட்டியா? அதில் பாலம் போல கேட்டு உங்களுக்காக அவ்வளோ வச்சு கொஞ்சம் யாருக்கு தண்ணி சேர்த்துறீங்க. நட்சத்திர வீரராக குட் ஷாட். போடு சரி நல்லா ரன்னிங் தான். அதான் சதீஷ் ரன்னிங் சூப்பராக இருக்கு. ஒத்துக்கிறோம். கொஞ்சம் பாராட்ட வர மாதிரி ஸ்டேஷன் எனக்கு இது பண்ணுவோம் மடங்கு சொன்னா ஓப்பன் வச்சானா யோகிக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா வெளில வந்துடுவோம். பவர் பக்கத்தில் இதெல்லாம் கட்டாயம் வெளில வந்து போயிடும். இங்க போச்சுடா. ஸ்கோர் போஸ்ட் அந்த பால் வருதா இல்ல
பவர் பிளே முடிஞ்ச 2 ஓவர் போட்டாங்கன்னு அதாவது 9,000 தண்ணி எடுமா ப்ரோ அதில் எடுத்துட்டு போங்க ஒன்றும் இல்லை இது வேணா கொண்டு போங்க இருக்கா 9 10 ஓவர் 47 9.4 5 ஓவர் 13 அவன் எட்டி கொடுத்துருவான் அவன் எட்டெல்லாம் பெரிய தாண்டது இன்னைக்கு பார்ப்பீங்க இந்த ஓட்டுக்கு மேலே வந்து விட்டுக்கிறத பார்ப்பீங்க இப்போ பார்ப்பீங்க இந்த வரலாம் அடிக்கலாம் ஆடியன்ஸ் இங்கே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு சைஸுக்கு போடுறா தண்ணி எடுத்துட்டு வா உங்கள் யாராவது கூட போய் சொல்லிட்டு போங்க சார் பாக்கி போங்க சார் உங்கள் தண்ணி கண்டுங்க சார் போகும்போது ஜஸ்ட் சொல்லிட்டு ஒரு கண்ணி மட்டும் கண்டு சொல்லுவோமா சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண சொல்லுங்கள் அதுவும் கரெக்டாக இருக்கும் சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண ஏன்னா 16 பாலுக்கு 3 தான் இருக்கான் கொஞ்சம் ஸ்பீடாக நானே டிக்கெட்ஸ் வந்துருக்கேன் அது நான் ஒன்றும் ஷார்ட் பிளான் பாஸ் நினைக்கிறான் யூடியூப்ல வருமா வீட்டு ஷாப்ல சரியா நன்றி தானே பாஸ் நன்றி தானே சன் டிவி யூடியூப் தான் நான் சொன்னேன் டிவியில் டிவியில் சன் டிவியான்னு கேட்டேன் யூடியூப் தான் நான் சொன்னேன் யூடியூப் பற்றி டிவி ஆஃபீஸ் அவர் என்ன குறி வச்சு தாக்குறாரு அதனால வந்து அவருக்கும் நான் பேசக்கூடாது லோகன் சார் அது மைக் ஆனந்த் திட்டவாப்புலையே சதீஷ் கண்டிப்பாக இல்லை ஒயிடு பால் அடிச்சுட்டு அப்படியே நிட்டாப்ல திட்டுவாப்ல சரி சார் வெளில போன பால் சார் வெளில போய் நல்லா ஸ்டைலாக ஆடிட்டு பந்த பார்த்து ஒயிடு பால் அடிச்சுட்டு பால் அந்த போய் டீப்ல பந்தே அப்படியே பேட்டர் போடவே ஆனால் நல்லா இருந்தது ஷாட்டு அவரே ரசிச்சுட்டு இருந்த பண்ணாரு கப்பிட்டாரா இல்லை அவுட்டு ஒரு 180 வந்தா ஒவ்வொன்று காசு பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் மேட்ச் நான் இந்த 15 ஓவருக்கு ஒரு 180 சொல்கிறேன் ஓரளவுக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் தானே இருக்கும் லதீஷோட இடத்துல வந்து இது நம்மளுக்கு தானே நம்மளா சார் நம்மளா அப்படி வச்சுருக்கீங்க நான் இவங்க அவுட் ஆகிட்டு வந்து அடுத்து போகிறோம் டிக்கெட்னால டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டு அப்படி வச்சு பாருங்களேன் அப்போ நம்ம சொல்லக்கூடாதுல்ல அப்படி சொல்லிட்டு அந்த அப்படி சொல்லக்கூடாதுல்ல சொன்னாப்புல அவன் எடுத்து அப்படிதானே ஆச்சு ப்ரெஷர்ல அவுட் ஆகிட்டு போல்டு போல்டு யோகி சந்துரு பேடு கட்டிட்டு வாங்க யோகி அடுத்து அடுத்து நான் யாருக்கா பந்து தெரியணும் வாங்க நீங்க யாருக்காக வந்து யாருக்கு இன்னும் தோ கம்மி ஹெல்மெட்டோட யாருக்காவது ஃபோன் பண்ணுங்க எது போட்டாலும் பரவாயில்ல பாஸ்
வழக்கமாயிடுச்சு. வழக்கத்தை மாற்றிக்கணும். இப்போ வர வர பரவாயில்ல. ஹெல்மெட்லாம் போட்டு ஆடுறாங்க. ஹெல்மெட் போட்டு ஆடினது வந்து எனக்கு தெரிஞ்சு 2 லீன் எனக்கு தோணுது. பேட்டிங் அண்ணா. வெல் பேட்டிங் அண்ணா. சார் இதுக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கல. ஒவ்வொரு டைம் வண்டி எடுக்கும்போது சொல்லுங்க கேபிள் செய்ய மாற்றுங்க. போகவே இல்லை. அதான் நம்ம பவர் பிளேல யூஸ் பண்ணிக்கணும் சார். பவர் பிளே யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் கஷ்டம். கொஞ்சம் ஹீட்டராக கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு. ஓகே. 5க்கு அப்புறமா நின்று அதுக்கப்புறம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். 40 30 வந்துச்சு. 35 வந்து 5 வரைக்கும் 5:30 வந்துச்சு. கேமரா மறைக்கும்னே வர்றாப்ல. அட இருப்பா. நம்ம பேட்ல அங்க வச்சிருக்கோம். அங்க எடுக்காம இங்க போயிடுச்சு. பாவம் அவங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏதாவது அனலைஸ் பண்ணுவாங்க. ஸ்லோவாக தூக்கி போடுறாங்க. அடிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. நமக்கு எனர்ஜி இருக்குது அவ்வளோதான். போடு. ஐயோ ஐயா இதா அதுல வைக்கிறாப்ல. கை நல்ல பாம்பு வாங்கிட்டு செஞ்சுரி. இவங்க வேற ரிட்டையர் கட்டுக்கு சார் ஒரே டைம்ல 2 பால் இது பண்ணீங்களா? இங்கே எதுவும் போகிறாரு. அதுதான் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு டைமிங். 2-3 டைமிங் சார். எனக்கு இந்த ஏக்க பால் மட்டும் கொஞ்சம் பவர் பிச் அடிக்கும் போது அந்த டைமிங் டயர்ட் ஆயிடுச்சு. ஸ்லோவாக தான் போட்டாங்க. ஸ்ப்ரே என்ன ப்ரோ? நீங்க ஆடி ஸ்ப்ரே நம்மளுக்கு ஸ்ப்ரே கொடுங்க. நம்ம ஸ்ப்ரே எங்க சுரேஷ் நம்ம ஸ்ப்ரே எதுல இருக்கு பாஸ் எங்க இருக்கு? உங்க வரல என்னதுல இருக்குண்ணா போடு. ஷாட்டா come on boy good shot சதீஷ் ஸ்டாண்ட் பண்றான். அந்த ஸ்ப்ரே இருந்து காணோம். கொஞ்சம் ஸ்ப்ரே தரீங்களா? நம்ம ஸ்ப்ரே எங்க முடிஞ்சு அது அப்படியே
பால் மிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெண்டு இதுதான் மெயினாக அவங்க பண்ணுறது. இல்ல அதுவும் நம்ம கரெக்டா வெளியில bowling கற்றும்போது விட்டு கொடுக்கலாம் bowling-ல. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப்பு ஸ்லோ பால். இந்த ரெண்டு கேப்புக்கு பவுண்டரி தான். அந்த ரெண்டு கேப்புக்கு ஏதாவது ஏம் பண்ணணும். அந்த க்ரீனுங்க பால் வராது. ஸ்டெம்புக்கு வந்தால் நீங்கள் எப்படி பண்ணலாம்? அங்கே ஒன்று ஸ்டெம்புக்கு வர பால் நீங்கள் திரும்ப முடியாது. ஸ்ட்ரைட்டாக தான் அடிக்கணும். ஷாட் பாய் எஸ்எஸ் நல்லா போகுதுல்ல எஸ்எஸ் நல்லா இருக்கு மிடில் அது எஸ்எஸ் மிடில் பட்டா செம்மையாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க பாருங்க. அதான் மிடில் அதான் எக்ஸாக்ட்லி சர்வீஸ் பேட்டும் நல்லா போகும். இது கண்ணெல்லாம் செம போகுது நல்லா. அதுவும் நல்லா போகும். கண்ணெல்லாம் பிடிக்க விட எஸ்எஸ் அதில் எஸ்எஸ் வச்சு ஆனதில்லை. ஆனால் பரமேஸ்வரன் டன்னு தான் ஆடினேன். டொல்லோ 63 என்னாச்சு சொல்லு 63 என்ன பண்ணுறாங்க? இல்லை அந்த லாஸ்ட் மூணு ஓடுதான் இப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த டியூட்டி முடிச்சு கிளம்பிட்டாப்ல இல்லையா அவர்? யார் ஓடு வரைக்கும் நல்லா இல்லை சார், ரெண்டு பேருமே அவர் முதல்ல டியூட்டி அது எக்ஸாக்ட்லி தான் வரும், பேலன்ஸ் ஆகும். ஒரு சைடில் லோடு போட்டிங்கன்னா இல்ல, அது okay. இருந்ததுன்னா அந்த லோடு ஆக இல்லை அது தெரிஞ்சுது அதனால தான் வந்து ஸ்பீடாக அவன் ஸ்பீடாக சரி, போகணும். வேற என்ன பண்ணுறது? நம்ம யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இல்லை help பண்ணணும். அதனால தான் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்றீங்க அவனை ஸ்பீடாக போன சொன்ன ரீசன் அதுதான். நீங்கள் அவன் ஸ்பீடாக பண்ண மாட்டான். கொஞ்சம் வேற வழியில் ஏதோ ஸ்பீடாக பண்ணிட்டு அவன் வெளில வந்தோட டக்குன்னு அடுத்து யோசிச்சு இருக்கணும். அந்த மாதிரி தான் அதுக்காக தான் அவனை ஸ்பீடாக பண்ணிட்டான். நீ இன்னொன்று இல்லை, நான் அது கரெக்டாக அடிக்க வேண்டிய பால் தான். அதான் இன்னும் அந்த யாக்கர் பால் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். டைமிங் சார். ஓகே ப்ரோ ஓகே கை ஒரு மாதிரி லூஸ் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி feel இல்லாத மாதிரி இருக்கு. நரம்பு வீங்கிடுச்சு. அதை எடுத்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டா நம்ம தேய்க்க முடியாது. தேய்ச்சி விட்டா அவங்க எதுவும் ஆகும். ஸ்கேன் பண்ணிட்டு சார். நரம்புல கரெக்டா இதே வாங்கும்போது என்ன ஆச்சுன்னா அசைக்க பால் முடியுதா? இந்த ஃபுல்லா இதுல வாங்கிடுச்சு. இப்படி க்ளோஸ்ல கொஞ்சம் விரிச்சு எடுத்துருந்தாலும் கூட பெருசா அடிபட்டிருக்காரு. Timing இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டேன். டைம் கிடைக்கல. அதுவே லெஃப்ட்ல ரைட்ல இருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். இருந்தா வேற எங்கேயா அடிச்சிருக்கோங்க. ஆமா, நாங்க கையை வைக்க அங்கே தான் அடிச்சு வச்சிருந்தோம். நீங்க குயிக்கா ரியாக்ட் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா இன்னும் கஷ்டம். இது ஏன் தப்பு தான், நான் சரியா வைக்கல ஆக்சுவலா. டைமிங்க்கு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. டைமிங் பவுலிங் போட்டு டக்குன்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. கரெக்டாக ஃபுல் ஆம். நீங்க டைமிங் இல்லையே. சுத்தமா நல்லா அவரு நல்ல பல்ச்சுன்னு வச்சுட்டாரு. நல்லா சரியான ஹார்டா shot. ஹிட் பண்ணிட்டோம். ரன்னிங் அது என்ன ஆச்சுன்னா இந்த கையில பால் ஹோல்ட் பண்ணிட்டு தான் நீங்க மாத்துறோம் bowling போகும்போது. இந்த கையில ஹோல்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபீலே இல்லை பால் ஆக்சுவலா அந்த ரெண்டு விரல் ஓடுது. அந்த மாதிரி ஆனதுனால தான் செகண்ட் பால் மாற்றும் போது பார்த்தா அப்படியே போயிடுச்சு. டவுன் த லெக்காக போயிடுச்சு. கரெக்டாக இந்த கையில மாத்துற ஃபீலே வரல. ப்ளூ உங்களுக்கு எடுத்து இல்லை அப்படியே நின்று ஷார்ட்டா எங்கடா? மூமெண்ட் பண்ணி இல்ல இல்ல. போட்டோம் இல்லை நல்ல ஷாட். நல்ல பேட் ப்ளோ நல்ல ஃப்ளோ இருக்கு. நல்ல ஷாட். பாடி லைனில் போட்டு அடிச்சிடுறாங்க. ஸ்லாட்டு பாடி லைன் கிளீனாக வீசிடுறாரு.
ரன்ஸ் வந்து சதீஷ் பார்க்கலாம். சதீஷ் வந்து ஸ்ட்ரைட்டில் ஒன்று கையில் போகுது. இந்த சைடு எடுத்து வராது. கையில் வரும். இந்த ஆங்கிளில் வரும். அவன் லெஃப்ட் பேடை ஒழுங்கா பண்ணான். இந்த க்ராஸ் போகிறான்னு போகும்போதே பண்ணான். அவன் மாற்றி கட்டிட்டான். அதான் தேங்க்யூ. நீங்களோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கீங்களோ? ஆமாம் சார். அப்படிதான் இப்பெல்லாம் படிச்சிருக்கேன். நீ வர முக்கால்வாசி நீங்க தான் படிச்சிருப்பீங்க. அதில் வீடியோ எடுத்து பார்த்தோம்னா முக்கால்வாசி நீங்க தான் படிச்சிருப்பீங்க. பாவம். எனக்கு உங்களை மறைக்கூட அப்படி போகிறேன். வந்துட்டாங்க. படிக்கிற கேட்ச் போடுறேங்க. படிக்கலாம். அவனுக்கு புதுசாக போட்டு எல்லாமே நாங்கள் ஏற்றிட்டாங்க. பேட் தான் 4 மாத்தியாரா மாத்தியாரா மாத்தியாரு. கமான் கமான் கமான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சொன்னீங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே ஃப்ரண்ட்ல இருக்கானுங்க. ஆமா ஆமா. அவன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே
பாடியில் போட்டு கரெக்டாக அந்த லாகாலே அவுட் சைடு ஆப்ஷன் கூட இருக்கும். அந்த கிரவுண்ட தாண்டி அடிச்சிட்டு இருக்கேன் நீ. எங்க கிரவுண்ட் தான் நான் பால் பார்த்து நிக்கணும். ஆப்பூர்ல கூட பார்த்து நிக்கணும். அவன் மெஞ்சல் தான் இருக்கும். இன்னும் இது இங்க வந்து பார்த்து நிக்க சொல்றானுங்க. Lovely shot. boy. Come on boy. உள்ள போயிட்டு போட்டு வந்துருச்சு. உள்ள அடியிலாம் போயிடுச்சுன்னு கிடைக்கும். 83 for 2 14.5. அந்த 15 ரன் 14 இந்த 6 இந்த கணக்கு வரல சாரி அப்படியே விட்டாரு அந்த 6 கணக்கு 89 பாஸ் 14.5 லாஸ்ட் பால் Batting. strike on the strike பாலாஜி லாஸ்ட் அப்படியா லாஸ்ட் ஓவர் shot boy. Second boy. அந்த பக்கம் பேட்டிங் இந்த பக்கம் கிரவுண்ட் இல்ல பாரு. 5 வா. சொல்றேன் வாடிடா. நல்லா அடிக்கிறாரு. நீ நல்லா தான் போடுற. ஆனா அவர் நல்லா அடிக்கிறாரு. Batting. சிங்கிள் தட்டிடுவோம். சரி சிங்கிள் உண்மையிலே எவ்வளவு வாங்கி அடிச்சாலும் 30 ஆட விட்டு போக மாட்டேங்குது. எவ்வளவு போஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் அவனுக்கு அந்த 30 ஆட விட்டு வெளில போக மாட்டேங்குது. ட்ரை பண்றான், வர மாட்டேங்குது. குட் பேட்டிங். எல்லா பாலும் போகும். சுத்தமா தகன இது கால்ல போறாங்க. இல்ல நீ கால போய் சின்னதான சிங்கிள் தீட்டானா உள்ள சாய்ஸ்
அடிச்சோன்னு எதிர்பார்த்தீங்க சார். விளையாடுங்க. நாலு அதான் சொல்றேன். 10 ரன் தான் எதிர்பார்க்கறேன். நீங்க 10 ரன் எதிர்பார்க்கறேன். அது ஒரு weight வச்சு அது அப்படிதான் அது விட்டுருங்க. அது முடிஞ்சு போனீங்க. அவுட் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க கேப்டன் சுரேஷ் அது பழசெல்லாம் மறந்து தூக்கி அது முடிஞ்சு போன விஷயம். அது ஷாட்ரா டேய் ஷாட்ரா. நல்ல ஷாட். சரியா? அது முடிஞ்சு போன விஷயம். ரெக்கார்ட் பண்ணி யாருக்கோ வீட்டுல அலற அடிக்காண்டி இங்க அடிக்குது. வந்துட்டாப்ல. ஐயோ எங்க இருந்து சொல்லி பண்றதுனே எங்க இருந்து சொல்ல தெரியலையே. யார் நினைக்கிறேன்? ஐயோ எங்க இருந்து சொல்ல தெரியலையே. இல்ல கால் இல்ல சார் எல்லாம் அதான் அலற டெய்லி அடிக்கிறாங்க. சண்டேனா எத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கிறது? சண்டே எந்திரிக்கிற டைம். சண்டே இது 8 மணியா? ஆமா. அது சண்டே எந்திரிக்கிற டைம். வாட்ச் அவுட். வைட் இல்லையா? ஃபோன் பண்ணு. சரிண்ணா. ஃபோன் பண்ணு. அது கரெக்டா இருக்கு. லொகேஷன் கரெக்டா. போதும். சார் கிளியர் பண்ணலாம் சார். எருவில்லை பால். தெரியுது வா அடிக்க மாட்டேன். டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த ஒரு ஓவர் போனாலும் பரவாயில்ல. கட்டி விட்டுருங்க. தெரியல. ஒரு சிங்கிள் தான் போச்சா? ஜடேஜா மாதிரி ஃபீல்டிங் பேட்டிங் பாய். ஒன்றும் இல்லை. சொல்லுவோம் நல்லா போட்டாங்க ஓவர். போன ஓவர் சூப்பரான ஓவர்ல. நல்லா போட்டாங்க. ஜடேஜா மாதிரி ஃபாஸ்டா போட்டாங்க. வந்து இதெல்லாம் போல நிறுத்தவும் இல்ல. தப்பா மறந்துட்டேன். 17 ஓவர் 100 டீம் 100 5 ஓவர் அடிச்சாங்க. 17 அப்பா. 17 ஐ திங்க் 16 நினைக்கிறேன். 17 ஓவர் நினைக்கிறேன். 17 அப் 17.1 18,000 டீம் 100 200 தான் காணும். நீங்க நினைச்சா யோகி இருக்கான். யோகி இருக்காப்ல. சந்திர இருக்காப்ல. அதான் சார் எல்லாரும் இருக்கோம். எல்லாருமே இருக்கும். நீங்க பயப்பட ஃப்ரீயாக விளையாடிடுவாங்க. அவுட் ஆனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பால்ஸுக்கு நீங்கள் போல்ட் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் செட்டில் ஆகணுன்ட்டு நல்லாவே தெரியுது. பட் ஸ்டெடியாக ஓடுங்க. உங்க கேம் ஆடிட்டு வாங்க. அவ்வளவுதான். கேம்னா யோகி மாதிரி ஆடுவேன் நான். அவ்வளோதான் பஸ். இனிமேல் நீங்கள் ஆடலாம். ஓகே. 5 ஓவர் நோ இஷ்யூ. ரொம்ப அடிக்கிறான்ப்பா. அந்த பவர் கொடுக்கறத பார்த்தா நமக்கே பார்த்துட்டமா இருக்கு. அடிச்சிருவான்டா ஜக்குதான். பால் வந்து ஜக்குதான். கண்ட்ரோல். இப்ப நான் போற பால் தான் இவர் போறாரு. ஆமா. ஜக்குதான். சுத்த ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான். கம்ப்ளீட் ஆகி வருது உனக்கு. என்னோட வந்து கம்ப்ளீட் ஆகி வருது. கம்ப்ளீட் அதோட சர்க்கிளா வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் சொல்றாங்க நான் போறது ஃபுல்லா சச்சனா சொல்லுவோம். இல்ல சச்சனா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பக்காவா சச்சனா சொல்லுவாங்க. ஆமா. சரி சச்சனா பால் அடிச்சான். சரி.
டாபிள் டிரைவிங் அட்டன் பண்ணிட்டான் ஏன் இது மூவ் ஆன் பண்ணிட்டாங்க அவன் ரொட்டேட் பண்ணனா ரொட்டேட் பண்ண மாட்டான் 7 hours இருக்கு பால் நல்லா சாப்பிட்டுருக்கான் அது ஒரு ஆள் பால் ஸ்ட்ரைக்கருக்குமே ஒரு மாதிரி மூடு வேற மாதிரி அது ஒரு 13 சூப்பர் 36 பால் தான் சதீஷ் கமான் சதீஷ் சூப்பர் பேட்டிங் சதீஷ் பண்ணதே போதும் கடிச்சுப்பான் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா போதும் ஹைட் பண்ணிட்டே இருக்கும் போயிடும் பேட்ல பண்ணல பைரா லோடு விட்டீங்கன்னா கஷ்டம் தூக்குடா இல்ல கேட்ச்ல ஓடுடா ஓடலாம்டா நோ போகவே ஓட முடியல சதீஷ் வெளியில போல சதீஷ் வேலையே பார்த்துட்டு இருக்காங்க அவன் எப்பவுமே எல்லாம் மேல அடிச்சுட்டா வந்து அங்கே நின்றுவாங்க அங்கே நின்றுவான் புடிச்சிருவாங்கன்னு நினைச்சது அங்கே நின்றுவான் பார்க்கவே கூடாது வாடாங்க அவனை போக மாட்டேங்குதே அவனும் கீழே அடிக்கிறான் மேலே அடிக்கிறான் இங்கில் அடிக்கிறான் நம்பி சார் 30 இயர்ல எல்லாரும் நிக்க வச்சே அவனுக்கு அவன் ஒரு பால்ல செட் பண்ணிட்டு அதை விட்டு போக முடியும் வீடியோல கேட்டிருக்கமா இப்ப பாருங்க ரெக்கார்டிங் மட்டும் ஹிட் மட்டும் வரணும் எவ்வளோ ஸ்கோர் எவ்வளோ ஓவர் இந்த ஊர்ல இப்ப வரணும் இந்த ஊர்ல வர சொன்னோம் இந்த ஊர்ல சொல்லுமா ஓவர் சேஞ்ச் ஆகுது இல்லமா இல்ல முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இன்டர்நேஷனல் மேட்ச் ஒண்ணு ஆல்ல சொல்றாங்கல்ல கிரவுண்ட்ல ஆரம்பத்துல எது அதை எடுத்துருக்கோம் அதான் சொன்ன ஒரு மாதிரி ஆயிடும் ஆரம்பத்துல நீங்க ஆரம்ப டிரைவர் இல்ல ஒரு போர்க்காக கை இறக்க முடியாது போனா போட்டு அப்படின்றல அடுத்த பால்ல பாத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம இதே கிளிக் பண்ணிருந்தோம்னா எனக்கு செலவு பண்றதுக்கு வீட்டுக்கு எல்லாம் கிடையாது நான் தான் செலவு பண்ணுவேன் சொன்னாப்ல இன்னும் நம்ம டிஸ்கவுண்ட் ரிட்டையர்ட் கேட்ச் எடுத்திருந்தா இப்படி நிறைய பால் கை வைக்கும் கடைசியில் ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து அவுட் இல்லை ஏன்னா உங்களுக்கு எல்லாமே டிப்பு தான் இல்ல இது கூட பண்ணல பாம்பு கூட பண்ணல எல்லாமே டிப்பு அதனால கொஞ்சம் புள்ளிவிடா பாஸ் யூடியூப்ல போடுவாங்களாம் இப்போ பார்த்து உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வாங்க போறீங்க சேனல் நேம் உங்களை கேட்டுரும் X1 CCன்னு இருக்கும் பாருங்க அதே டீம் பேர்ல தான் இருக்கும் ஹோல் வீடியோவா ஹோல் வீடியோவா ஹோல் வீடியோ ஹோல் மேட்ச் போடுவாரு அப்லோட் பண்ணுவாரு ஆனா இடையில கட் பண்ணி போடுவீங்களா இல்ல ஒரு வீடியோ சும்மா அப்லோட் டூ ட்ரை பண்றா வேணாம் இது சும்மா ஒரு ஃபன்னிக்காக ஆரம்பிச்சு எங்களுக்கே 100 சப்ஸ்கிரைபர் நாங்களே உட்கார்ந்து பார்த்துப்போம் நாங்களே வச்சுப்போம் நமக்கு 20 பேர் இருக்காங்க ஆபீஸ்ல 60 பேர் நம்ம போட்டாலே 60 பேர் வந்துருமே சார் நம்மள ஒரு நம்ம ஃபேமிலில அங்க பாத்துட்டு இருப்பாங்க அதையும் ஃபேமிலிஸ் இருக்காங்க நம்ம ஆமா, நம்ம ஆமா. ஆபீஸ்ல 7 பேர் இருக்கோம் சார் சண்டே காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஃபேமிலி பாத்துட்டு இருப்பாங்க சந்துரு சண்டே காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஃபேமிலி குடும்பத்தோட உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க சார் லைவ் லைவ்ல சார் டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிருந்தா சார் ரெஜிஸ்ட்ரிக்கு போறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்குறோம் பண்ற தப்பெல்லாம் ஆன்லைன்ல போட்டா ஒரு 2 நாள் ஒரு நாள் வரும் நம்ம ஆபீஸ்க்கு பண்ற தப்ப பார்த்துட்டு வீட்டுல இருந்து கார் துப்புவாங்க இங்க எதுக்கு போறேன்ட்டு சுரேஷ்
இல்லை இறங்க சரி சாவச்சவா வருத்தத்துங்களா இல்லை இன்னும் வெளில 6 ஓவர் தான் இருக்குது 5 ஓவர் தான் இருக்குது இறங்க இன்னும் 10 ஓவர் டெஸ்ட் மேட்ச் போடுவாங்க டயர்ட் ஆக மாட்டான் சதீஷ் பாஸ் ஆமா டாட் பால் தூக்கி போட்டுட்டாப்ல அம்பேர் சொல்றோம் X1 தான் சொன்னாரு கிரிக்கெட் பேட் சைடுல பாருங்க இந்த சைடு ஐயோ 518 சப்ஸ்கிரைபர் திலக் பேட் திலக் ஓ சந்துரு சந்துரு பேட் சந்துரு பேட் சந்துரு இல்ல கிக் பண்ணனும் 5 ஓவர் தான் இருக்கு சந்துரு அடிச்சாடு சந்துரு 5 ஓவர் தான் இருக்கு லோக்கல் ட்ரெயின் அதுதான் நீங்க ஆம்பரம் மேல லோக்கல் ட்ரெயின் படிக்கணும் இங்க பெரு பேட்டிங் 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 டெண்டல் தூள் இன்னொரு போறவங்க ஆம்பரம் மேல எடுத்துட்டு போ தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ஓகே என்னது பவுல் பண்ணுவான் தண்ணியா தண்ணி நாங்க Come on boys. ஆள் மாத்திட்டாங்கண்ணா பழைய பிளேயர்லாம் இல்ல டேய் லோகு டப்பு லோகு பொறுமையா போ தண்ணி வாட்டர் நல்ல பேட்டை விடுற நல்ல ஸ்பீடா இல்ல ஸ்பீடா விட மாட்டேன் அந்த இது கரெக்ட்டா ஸ்லாட்ல போடுறாங்க உனக்கு என்னென்னமோ பிளான் பண்ணாங்க லாங்ல கூட நிறுத்தினாங்க எல்லாரையும் ஆஃப் சைடு ஆஃப் சைடு வந்து கொஞ்சம் நீ ஜிம்முக்கு போ சதீஷ் பேட் போ ஜிம்முக்கு போ நல்ல பவர் ஜெனரேட் பண்ணு அவனுக்கு பால் ஷாட் எல்லாமே அடிக்கிறான் சார் எல்லாமே கரெக்ட்டா பேட்டை கரெக்டா விடுறா ஆனா அந்த பவர் இல்ல பவர் மட்டும் இல்ல அது பேட் பாடி வந்து அப்படியே ரொம்ப பவரா வருது பட் அந்த கை வந்து ஸ்லோவா அவன் கொடுக்க அந்த பவர் பாடியால தான் சார் கையால வரல கையில பவர் வரல பாடி தான் போகுது ஸ்கோர் எவ்வளவு சார் ஒரு 110 நல்லா வந்துச்சு அப்படியே அவுட்டா போயிட் 11 அவன் லோகோ கை பலட்ற கொஞ்ச நேரம் ஐஃபோன் ஒயிட் இதுவா போட்டுட்டு இருந்தாரு அந்த இதுக்கு முன்னாடி பாத்தியா எப்படி கீழே போகுது ரொம்ப கீழே அவர் ஸ்பீடு எதுவுமே ஃபோர்ஸ் கொடுக்கல ஏதா
போறாரு தூக்கி போடுறது. சும்மா தூக்கி போறாரு, அதை சுற்றி அப்படியே போயிருக்கு. பாருங்க 2-3 பால் இடையில பவுன்ஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் அப்படியே நீ அலர்ட் ஆகிடணும். கீழே வருதா கீழே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதான் சுரேஷ் சார் என்ன சொன்னார்னா, கீப்பர் பாடி மேலே தூக்கிட்டு கீழே ஒரு பால் இப்படி அடிச்சனா இங்கே தான் லோக என்ன டன்னா வச்சிருக்கான். அவரே சுரேஷ் சார் வந்து வந்துட்டு கீப்பர் பின்னாடி இருந்தா இவரோட ஷாட்டுக்கு இறங்கி அடிங்க அப்படின்னாரு. சரி அதான் இறங்கிட்டு பண்ணுவோன்னு பார்த்தேன், கரெக்டாக மாட்டல. அவன் கேமு கரெக்டாக பாலை குத்த விட்டுட்டு அடிச்சா முடியல. அது குத்தனோட போயிடுது. குத்துறதோட முன்னாடி அவருக்கு தான் கை நல்லா அது சரியாயிடுச்சுன்னா இல்லை, அப்படியே ரெட் ஆயிருச்சு அந்த ஒரு இடம். இல்லை இப்போ வீக்கம் அங்கே இருந்து கூட கம்மியாயிடுச்சு கொஞ்சம் வந்த இதை விட. அதனால உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்ல ஏதாவது அடிச்சிருந்ததுன்னா அது ஆக்சுவலாக இங்கே வாங்கினது இங்கே வாங்கி தான் கிழிஞ்சிருக்கும். தப்பா போச்சு. அது கையில் வைக்காமலே லாங்கில் இருக்கும். நாங்களாம் வந்து ஷார்ட்லலாம் போய் தட்டி சொல்கிறேனே பழின்னு ஒரு பேச வந்து ரீசெண்டாக நவுந்துட்டேன். நீங்கள் என்னடா ஒரு போருக்காகலாம் கை கலக்க முடியாதுன்னு போயிட்டேன். இப்படிதான் சொன்னேன் கேப்டன் காட்டு தரமா அடிக்கிறான் போல, நிற்கவே கை வைக்க சொல்றீங்க. ஐயோ இல்ல எங்க கேப்டனுக்கு ஒரு வாட்டி ஆச்சு, அதே மாதிரி தான் ஆச்சு. நல்லா விழுந்துச்சு. கவனிக்காம கரெக்டாக போயிட்டு பேட் வைக்காம மாட்டான் கொஞ்சம் அசால்ட். அவர் அலாட் ஆயிட்டாப்ல, அவன் பார்க்கலன்ட்டு. இந்த ஸ்ரீலங்கால சங்காக்கார அடிப்பாரு சேவாக்கு அந்த மாதிரியா? ஐபிஎல் ஒரு தடவை மிஸ்ரா இந்த மாதிரிலாம் நடந்து போவான். திருப்பி அடிக்க மாட்டாரு. அந்த டீம் அது அப்படியே போயிடுச்சு. ஸ்ரீலங்கா சேவாக 99ல நோ பால் அடிக்க பண்ணாங்களா, அன்னிலேருந்து அந்த டீம் நாசமா போயிடுச்சு. அதுக்கு அப்புறமா அந்த மாதிரி வரவே கூடாது எந்த டீமுக்கும். ஆமா திலக் பரத்துல அதுவும் 6 அடிச்சு ஃபர்ஸ்ட் 2 நோ பால் வந்ததுனால டீம் இந்தியா வின் 100 கன்சிடர் பண்ண வராது அப்படின்ட்டாங்க. பாவம், அதெல்லாம் டிசர்விங் 100. வேற யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க, அது வந்து வாண்டடா பெரிய நோ பால். அது அதுக்கு முன்னாடியே வைடு போட்டான், ஒரு ரன்னுக்கு வைடு போட்டான். நீ எப்படி 100 அடிக்கிறோம் பார்க்கலான்ற மாதிரி பண்ணான் அவன். ஆக்சுவலா எனக்கு அப்படிதான் என் டீம்லாம் அப்படியே அவ்வளோ அலட்சியமா இருக்கும். நான் வந்துட்டேன் 84 கடைசி ஓவர் 97 வந்துட்டேன். 96 என்னமோ அது நல்ல ஒரு ஷாட், முடியவே இல்லை, இறங்கி வச்சுட்டேன். பவுண்டரி லைன் வச்சுட்டேன். என் கீப்பர் வந்து கத்துறான், நான் விட்டுறான் ஒரு 4 விட்டு அண்டர்னா அவருக்கு அப்படின்றான். ஏய் ஏன்னா இப்படி பண்றீங்க, மானத்தை வாங்குறீங்க வெளியே. அந்த வீட்டுக்கு கெஞ்சிட்டு இருக்காரு, விட்டுறா உள்ள வரைக்கும் கேக்குதுடா. மேட்சே மாத்திட்டா போல, மேட்சே மாத்திட்டாரு டக்குன்னு. 5-6 ஓவர்லேயே ஸ்கோர் எங்கேயோ போயிருச்சு அப்படியே டக்குன்னு.
போடுறாரு போல தாண்டிச்சா அப்படின்ட்டு வர்றாரு. டைமிங் நல்லா கிடைக்குது ஏன் தோற்றாங்க நல்லா திருப்பி பிக்கி வாங்க விடலாம் திருப்பி தூக்கி எல்லாமே லாங் எத்தனை வருஷம் யோகி எத்தனை ஓவர் ஆயிருக்கு 20 ஸ்கோரு அவ்வளோதான் ஐயோ 130 நினச்சிட்டு இருக்கேன் Come on, Chandru. Batting. Come on.
இருந்தீங்கன்னா ரன் வராது. டூ 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 Good running, boys. அவ்வளோதான் டயர்ட் ஆகிட்ட ப்ளஸ் ஓடி போகல பவுண்டரி இன்னும் சொல்ல முடியும். பவுண்டரி ஹார்டு தண்ணியில் போயிருக்காங்க. சொல்லு போய் அஞ்சு ரன்னா ஹெல்மெட்ல பட்டுச்சா? அது பரவாயில்ல சரி சார் ஓ சாரி பட்டால பவுண்டரியா? அது பைட்டா? கேப் பின்னாடி வச்சிருக்காரு. அதுக்கு யார் சொன்னது கரெக்டாக அப்டேட் ஆகுதான்னு கேட்குறாரு. பார்க்கலாம் பார்ப்பாங்க யாராவது பாருங்களேன் அப்டேட் கரெக்டாக இருக்கா பாரு யோகி பாரு ஒரு லாஸ்ட் ஓவரா? ஆமாம் ஆமாம். Come on, Suresh, come on. கேப்ல பட்டுச்சு பால். அவங்களுக்கு தான் நம்மளுக்கு அது ஹெல்மெட் அவங்களுக்கு இல்லை கீப்பர் ஹெல்மெட்ல கீப்பர் ஹெல்மெட் தான்பா. பைஸ் நமக்கு வேற இருந்து கொடுத்துருக்காங்க. இல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த டீம் அந்த டீமுக்குன்னா இன்னும் மைனஸ் பண்ணியிருக்காங்களா? யாரோட கேப்பு? அது நம்ம ஹெல்மெட் நினைச்சு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு ஆப்போசிட் டீம் எப்படி அப்டேட் ஆகுது புரியலையா? அப்படி அது எடுத்துருவாங்க சுரேஷ் மான் போன் எடுத்துருவேன் பேட்ஸ்மேன் மேல பட்டாலாம் கிடையாது. பேட்ஸ்மேனுக்கு அங்கே வைக்கவும் மாட்டாங்க, கிரவுண்டில் வைக்க மாட்டாங்க. பேட்ஸ்மேன் எதுக்கு வைக்கணும்? இல்ல தப்பா அப்டேட் இல்ல தப்பா அப்டேட் பண்ணிருக்காங்க சார்.
சுரேஷ் அதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். லாஸ்ட் ஓவர் அது இந்த helmet இங்க தான் இருக்கு. ஹெல்மெட் போட்டுக்கோ லாஸ்ட் பால் நினைக்கிறேன் இது லாஸ்ட் பால் தான் லாஸ்ட் பால் தான் 24th over அது. இல்ல லாஸ்ட் ஓவர். இல்ல லாஸ்ட் 24 ல இருக்கு. அப்டேட் ஆகல 23.5 தான் இருக்கு. இல்லையே 24 கார்டு. ஐயோ நீ எந்த பால் வெளில அடிச்சிட்டு 25 or 24 25 தான். ஓட மாட்டாப்புல லாஸ்ட் பால் தானே ஓவரோட லாஸ்ட் முடிஞ்சா 25 இல்லையா அண்ணா? 25 தானே? ஃபோர் தான் போச்சு அவுட் அவுட் அவர் பேட் வச்சிட்டு ஸ்கோர் எவ்வளோ அது 5 ரன் நமக்கு வரணும் 150. அவங்களுக்கு அந்த 5 ரன் போட்டாங்க நம்மளுக்கு. இல்லையே அவங்களுக்கு 5 ரன் 31 கிடைச்சா அதுக்கப்புறம் 36 கிடைச்சு பாருங்க. அப்படியே வந்துச்சு. ஆனா அவங்களுக்கு ஆனா ஒரு வாட்டி கேட்டுவாங்க. சேர்த்தா 145 5 ரன் போட்டுருக்காங்க. இல்ல லாஸ்ட் இது போடல அவங்களுக்கு போடலையா? வெளியில வந்து அவங்களுக்கு இருக்கு சார். அதெல்லாம் உள்ள அப்டேட் ஆகல. வெளியில நம்ம ரெண்டுமே கரெக்டா எல்லாரும் ரன் அவுட் ஆகும் அவ்வளோ வந்து மூணாவது ரன்னுக்கு எடுத்தாரு. 3 தானே? ஆமா 3 போல் ஒருத்தர் லைவா பார்த்துட்டு இருக்காரு. யாருன்னு தெரியல. மண்டை மேல இருந்த கோட்டை இல்ல மூணலாம் காட்டாது. பிளேயர் இல்ல நீங்க. பிளேயர்லாம் காட்டாது. ஆஃப் பண்ணிடுறா. ஆஃப்டர் 20 இல்ல ஒரு இன்னிங்ஸ்